ஒரு நாள் ஒரு பாம்பு தரையில் ஊர்ந்து சென்றபோது அங்கே இருந்த ரம்பத்தில் லேசாக ஓராசிட்டு போனதினால் அது பாம்பின் உடலை கிழித்தது. வலியால் அவதிப்பட்ட அந்த பாம்பு ரம்பத்தை ஒரு எதிரி என்று நினைத்து அதை கடிக்க முயற்சி செய்தது. அதில் அது தன்னுடைய வாயை காயப்படுத்திக் கொண்டது. இதனால் அந்த பாம்புக்கு கோபம் அதிகரித்து அந்த ரம்பத்தை அழிக்கலாம் என்று நினைத்து அதை சுற்றி கொண்டு முழு சக்தியோட நெருக்க ஆரம்பித்தது. சிறிது நேரத்தில் அது இறுக்கி தன் உடம்பை காயப்படுத்தி கடைசியில் இறந்துவிட்டது. அது அந்த முதல் காயத்தை புறக்கணித்து நகர்ந்திருந்தால் இன்றைக்கு உயிருடன் இருந்திருக்கும். இந்த கதையின் பாடம் என்னவென்றால், வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம் கோபத்துடன் நடந்து கொண்டு நம்மை காயப்படுத்துபவர்களை தண்டிக்க முயற்சிக்கும் போது பெரும்பாலும் நம்மை நாமே அதிகமாக காயப்படுத்திக் கொள்கிறோம். எல்லாவற்றுக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. சில சூழ்நிலைகளையும் மனிதர்களையும் புறக்கணிப்பதே சிறந்தது. முடிந்தால் அவர்களை மன்னித்து கடந்து போங்கள். அதுதான் நீங்கள் செய்யக்கூடிய நல்ல முடிவாக இருக்கும். நீ ஒரு நல்லவனு எல்லாருக்கும் புரியணும்னு அவசியம் இல்ல. சிலர் உன்னை புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்களுக்கே தெரியாது நீ என்ன மாதிரி மனசு வச்சவனு. நீ எவ்வளவு நல்லதா நடந்தாலும் அவங்களுக்கு நீ தவறாதா தெரியும். அவங்க புரியாம இருக்கிறது தப்பு இல்ல, ஆனா நீதான் புரிய வைக்கணும்னு யோசிக்கிறது தான் தவறு. அதனால நீயே குற்றவாளி மாதிரி என்றதை விட்டு நீ ஒரு புத்தகம் மாதிரி. அவங்க வாசிக்க தெரியாம இருந்தா புத்தகம் தப்பா இல்ல, அவங்கதான் இன்னும் அந்த லெவலுக்கு வளரல. நீ புரிய வைக்க வேண்டியவன் இல்ல, நீயே புரிஞ்சுக்கப்பட வேண்டியவன். பொறுமையா இருக்கணும்னு கடவுள் கிட்ட கேட்டா பொறுமையா இருக்க வைப்பாரா, இல்ல பொறுமையா இருக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரா? தைரியமா இருக்கணும்னு கடவுள் கிட்ட கேட்டா தைரியத்தை கொடுக்க மாட்டாரு, தைரியமா இருக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை கொடுப்பாரு. என்னைக்குமே என் குடும்பத்தோட நெருக்கமா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னு வைங்க, குடும்பத்தோட நெருக்கமா இருக்க முடியாதபடி ஒரு பிரச்சனையை கொடுத்து சோதிப்பாரு. அதையெல்லாம் தாண்டி நெருக்கமா தனக்கு தேவை என்றால் மட்டும் தரையிறங்கும் கழுகை போல் இருங்கள். எப்போதும் இறங்கி போனால் நம்மை இலக்காரமாக நினைத்து விடுவார்கள். தானாக தவறை உணராத எவரையும் நாமாக திருத்திவிட முடியாது. அவர்களை திருத்த முயற்சிப்பது கல்லிடம் கதை சொல்லுவதற்கு சமம். நாம் தண்ணீரில் தத்தளிக்கும் போது துடுப்பை கூட அனுப்பாதவர்கள். நாம் கரை சேர்ந்தவுடன் கப்பலை. ஒரு விதை போல நம் வாழ்க்கை துவங்குகிறது. சிறியதாக இருக்கும், ஆனால் அதில் அளவில்லா சக்தி இருக்கிறது. மண், மழை, புயல் எல்லாம் வந்தாலும் அந்த விதை மரமாக மாறும். மரமாய் நிற்கும் போது அது தனக்கு மட்டும் இல்லை, மற்றவர்களுக்கு நிழல், உயிர், அர்த்தம் தருகிறது. நீயும் அப்படித்தான். இன்று விதை போல் இருந்தாலும் நாளை மரமாகி உலகத்துக்கு அர்த்தம் கொடுக்க போகிறாய். நல்லவன் என்பவர் மது குடிக்காமலோ புகைப்பிடிக்காமலோ இருப்பவர்கள் தான் என்று சிலர் நினைக்கின்றனர். அது இல்லை. உண்மையில் நல்லவன் எல்லாரையும் மதிப்பவர், அடுத்தவனுக்கு உதவி செய்ய முடியாவிட்டாலும் சரி, அடுத்தவனுக்கு உபத்திரம் செய்யாதவர், பிறருக்கு கேடு நினைக்காதவர், பிறர் குடியை கெடுக்காதவர், தனக்கு அடிபட்டால் வலிக்கும் என்பது போல பிறருக்கும் அடிபட்டால் வலிக்கும் என்பதை உணர்ந்தவர்தான் உண்மையில். எதுவும் இல்லாமல் பிறந்து எல்லாம் வேண்டுமென அலைந்து எதுவும் நிரந்தரமில்லை என்று தெரிந்து உயிரும் சொந்தமில்லை என உணர்ந்து உலகை விட்டு ஒரு நாள் பறந்து செல்வதுதான் வாழ்க்கை. உன்னை எதிர்த்து நிற்பவர்கள் அனைவரும் உன்னுடைய எதிரிகளும் இல்லை. உன்னுடன் இருக்கும் அனைவரும் உன்னுடைய உறவுகளும் இல்லை. காலமும் சில சூழ்நிலையும் தான் உணர்த்தும் யார் யார் எந்த மாதிரி மனிதர்கள்.